வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக பார்த்தோம்னா வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ திருவள்ளுவர் சம்பந்தமான சில முக்கியமான ஃபேக்ட் வந்து நம்ம பார்ப்போம். வள்ளுவருக்கான சிலை 2000 ஜனவரி 1 கன்னியாகுமரியில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இந்த சிலையை பார்த்தோம்னா நமக்கு 133 அடி, அதாவது 133 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு 133 அடியில் வள்ளுவருக்கு சிலை வந்து கலைஞர் கருணாநிதி அவர் வந்து கொண்டு வந்தார். இப்போ நம்ம திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த உருவம் வள்ளுவருடைய ஃபோட்டோ நமக்கு எப்படி கிடச்சிது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ இருந்ததா, இல்லை ஏதாவது வரைஞ்சி வச்சாங்களான்னு பார்த்தோம்னா கிடையாது. வேணுகோபால் சர்மா அப்படின்னு ஒருத்தர் வரைஞ்சு கொடுத்ததான் இந்த திருவள்ளுவருடைய படம் நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. அடுத்து இந்த சிலையை வடிவமைத்தவர், கன்னியாகுமரியோட சிலையை வடிவமைத்தவர் கணபதி ஸ்தபதி. சிலையோட உயரம் சொல்லிட்டேன். இதுக்கு வெள்ளி விழா கொண்டாட்டம் 2025 ஜனவரி 1. இதுக்கு என்னன்னா, அப்போ அந்த சிலையோட பேரை, நிறைய சிலைகள் இருக்குது, நான் சிலைக்கு வந்து தனியாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த வள்ளுவருடைய சிலை வந்து ஸ்டாட்யூ ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, பேரறிவின் சிலை. அடுத்து வள்ளுவர் கோட்டம் இல்லை குரல் முற்றோதல் திட்டம் வந்து 2000, அதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்டது, அதனால் வச்சுருக்கேன். குரல் முற்றோதல் திட்டம் 2000. வள்ளுவர் கோட்டம் பார்த்தோம்னா 75 to 76, அப்பவும் கலைஞர் இருந்தார். 76 வரைக்கும், அப்போ தான் எமர்ஜென்சி போட்டாங்க சொல்லியிருப்பேன். 76, அதாவது 76 தமிழ்நாட்டில் 356 கொண்டு வரப்பட்டது. ஸோ திருவாரூர் தேர் 39 மீட்டர் உயரத்தில் அது வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கு வள்ளுவர் கோட்டத்தில். வள்ளுவர் கோட்டை புனரமைப்பு 80 கோடி நேற்று வந்து ஜூன் 21 திறந்து வச்சிருக்காங்க. அடுத்து தீரா காதல் திருக்குறள், இது இப்போ குரூப் 1ல் கேட்டது, 2022 கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் திருக்குறளை இளம் தலைமுறையினருக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு வந்து பார்த்தோம்னா யார் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, தமிழ் மெய்நிகர் அகாடமி அப்படிங்கிறவங்க தான். குறள் ஓவியம் அப்படிங்கிறது ஓவிய போட்டி. குறள் ஓவியங்கிற புக்கை எழுதினவர் பார்த்தோம்னா மு கருணாநிதி, கலைஞர் தான் வந்து குறள் ஓவியம் எழுதியிருக்காரு. தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து தொல்காப்பியத்தை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காரு அவர். அடுத்து இந்த தீராக்காதல் திருக்குறளுக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்க அப்படிங்கிறது கேள்வி. 2 கோடி நமக்கு ஆப்ஷன் அது தப்பாக கொடுத்துருந்தாங்க குரூப் 1 பிலிம்ஸில். இந்த தீராக்காதல் திருக்குறள் திட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் முதல் முறையாக வந்து செயல்படுத்தியிருக்காங்க. எப்போனா திருக்குறள் மாணவர் மாநாடு February 2, 2024. அடுத்தது திருவள்ளுவர் தினம் தை 2 திருவள்ளுவர் ஆண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 31 கிமு 31 அப்படிங்கிறதா நம்ம திருவள்ளுவர் ஆண்டு. அப்புறம் 31 ப்ளஸ் பண்ணோம்னா 2056 வரும். அடுத்தது குறள் வாரம் அப்படிங்கிறது முக்கியமானது ஒன்று. டிசம்பரோட கடைசி வாரம் குறள் வாரம். திருக்குறள் மொழிபெயர்ப்பு 107 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்த்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது திருக்குறளை பற்றி. அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.